இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க. எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்க எல்லாமே ரவுடிசம் பண்றாங்க. போதைக்கு எதிரான ஒரு இது இருக்கு. கெட்ட விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு. சுத்தமா சிட்டி உள்ள ஒரு கஞ்சா கூட இருக்கக்கூடாது. ஸோ புசி ஆனந்த் அண்ட் ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும். செங்கோட்டையன் இந்த பேர் தெரியும்னா செங்கோட்டையன் தெரியும். ஈஸியா சரவணன். யார் கவர்மெண்ட்டாக வந்தாலுமே கேர்ள்ஸ் சேஃப்டி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது மெயின்டைன் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கும் சேஃப்டி கிடையாது, பெரியவங்களுக்குமே சேஃப்டி கிடையாது. ஸோ இவர் வந்திருக்காரு, இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் ஓட்டு போட்டு வர வச்சிருக்காங்க. ஸோ அவர் அதை இது பண்ணணும், நிறைவேற்றணும். கேர்ள்ஸ் சேஃப்டிஸ் இந்த பாலியல் வன்கொடுமைலாம் நடக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கணும். டாஸ்மாக் இழுத்து மூடணும். இப்போ ஸ்டாலின் வந்தப்போ லேடிஸ் பஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது ஈக்குவாலிட்டியா மென்னுக்கும் விமனுக்கும் இருக்க மாதிரின்னா நல்லா இருக்கும். எல்லாருமே இதுல ஈக்குவாலிட்டி தான் கேர்ள்ஸுக்கு இருக்க சேஃப்டியும் பசங்களுக்கும் இருக்கணும். மெயின் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு மட்டும்தான். முதல் கையெழுத்து பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இலவச பேருந்து அப்படின்னு, கட்டணம் இல்லா பேருந்துன்னு. அதுக்கு போட்டா போடலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு அந்த சைன் போடலாம். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு பழைய முகம் தான், 30 வருஷத்துக்கு மேலே 50 வருஷம் வச்சுங்களேன். அதுல பார்க்க போனா அவரு முகத்துக்காக மட்டும்தான் இந்த ஓட்டு தவிர மற்ற யாருக்காகவும் இல்லை. இந்த 34 தொகுதியிலையும் இந்த கேண்டிடேட் யாருக்குமே புதுமுகம் தான். ஆனா அவங்களுக்காக பார்த்து ஓட்டு போடல. ஒரே முகம் விஜய் மட்டும்தான், அவருக்காக மட்டும்தான் இந்த ஓட்டு வேந்தது. அடுத்தது இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அவர்கிட்ட. அந்த இளைஞர்களை வழி நடத்தினாலே நம்ம தமிழகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் ஆயிடும். அந்த இளைஞர்கள் விஜயோட பிடியில தான் இருக்கிறாங்க, பிடியிலும் நல்ல பிடியில இருக்கிறாங்க. அவர் நல்லா வழி நடத்தினாருன்னா நம்ம ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோன்றது என்னோட கருத்து சார். இளைஞர்கள் தான் எதிர்காலன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால இளைஞர்களை விஜய் நல்லா வழி நடத்துவாருன்றது என்னோட கணிப்பு சார். அவங்கள வழி நடத்தினாலே எல்லாமே சரியா போயிடும்ன்றது பப்ளிக்கோட கருத்தும் சார். அது சார் எங்களோட ராயபுரம் தொகுதியில விஜய் தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். அவர் இப்போ தனித்து நின்று ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வாங்க நாங்க நம்புறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ் ஆளுங்களுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்கல. சார் முதல்ல எங்களுக்காக தமிழ்நாட்டு பீப்புள்ஸ்க்காக கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரணும் நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவாரு. ஏன்னா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நிறைய பேர் இவ்வளவு ஓட்டே போட்டிருக்காங்க, மேஜர் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட்ல நம்பி ஓட்டு போட்டு அவங்களால என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்தாங்களா, அவங்க கொடுத்த வாக்குறுதியிலே லைக் ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையான்னு சாலிடா சொல்ல முடியல. ஒரு நீட் ரத்து பண்றாங்க, அது இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. அண்ட் டியூரிங் த எலெக்ஷன் டைம்ல நியர்பைல வரப்போதான் இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஏசி போட்டு இது பண்றது, ஊர்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் அப்பப்போ பண்ணி அந்த பீப்புள்ஸை கவர் பண்றதுக்கோசம் அந்த நியர்பைல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை ஒரு ஒரு லைக் எப்படி சொல்றது, லாஸ் ஆஃப் மணி தான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ இந்த நியூ கவர்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறோம். இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே அண்ட் கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறேன். பெஸ்டா ஏதோ மாற்றம் வேணும்னு தான் நினச்சி மாற்றிருக்காங்க. பட் வர நம்ம விஜய் சார் திருப்பி சினிமா பாணி இல்லாமல் நாட்டு மக்களை புரிஞ்சு சிஎம் பதவியை பண்ணணும். கரப்ஷன்லாம் இருக்கக்கூடாது, மக்கள் நிம்மதியாக இருக்கணும். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துன்னே இருக்கணும், யாரும் இடையூறு வரக்கூடாது. இல்லை அது மாதிரி தெரியல, எது நல்லதோன்னு அவருக்கு தெரியாதா? இவ்வளோ தூரம் மக்கள் நம்பி எங்களுக்காக அவர் எங்களை படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு மக்களை, நம்ம தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்கின்னு அதுதான் ஃபர்ஸ்ட் சைன் தான் போடணும். அவங்களோட ஆட்சி நல்லா இருக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்க நிறைய நெளிவு சுழிவுகளை பார்த்துட்டு தான் நிறைய வாக்குகள் கொடுத்துருக்காங்க. போதான் சார் தெரியும், எடுத்தாலும் எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் புதுசு தானே. சட்டசபையா அனுபவத்துக்கு அவர் இப்பதான் போறாரு, போகையில தான் தெரியும் என்ன பண்ண போறாருன்னு. அது திமுக செய்த துரோகம் காங்கிரஸ். சமீபமா எலெக்ஷனுக்கு முன்னால கூட ஒரு எம்பி சீட் வாங்குது. அப்போ இருந்து அப்படி பே பண்ணலாமா? தவறுது. ஒன்றும் வெளியே போனேன்னா அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாலே வெளியே போயிருந்துருக்கலாம், பாதிப்பு இல்லாமல் போயிருக்கோம் யாருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு படித்தவங்கள ஒரு 50 பேர்கிட்ட டாக்டர் இன்ஜினியர்லாம் போட்டிருக்காரு, மகளிருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக சிறப்பாக செயல்படட்டும். திமுக காரங்களாக இருந்தாலும் ஆதரித்து செயல்படுவோம். இளைஞர்களை ஒருங்கிணைச்சு ஒருமைப்பட்டு அவங்கள வேற்றுமைப்படுத்தாம ஒருமைப்பட்டு அவங்கள வழி நடத்துறது தான் இது முதன்மையா இருக்கணும்ன்றது என்னோட எண்ணம் சார். போதையை ஒழிக்கிறது முதன்மையான ஒரு இதுவா இருக்கணும் சார். இலவசங்களை முடிந்த அளவு தவிர்த்துட்டு அவங்களுக்கு அடிப்படையான கல்வி
கல்வியை மேம்படுத்தினாலே வந்து ஒழுக்கம் வந்துடும், டிசிப்ளின். அதெல்லாம் வந்து பின்பற்றினாலே கரெக்டா இருக்கும் சார். இவங்க ரெண்டுமே வந்து பேரும் பாத்தீங்கன்னா சொன்னது, அண்ணாதுரை முக்கியமா அதுல சொன்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லியிருந்தாரு சார். அதை வந்து பின்பற்றுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். அதை பின்பற்றினாலே இளைஞர்கள் வந்து இவரை கண்டிப்பா பின்பற்றுவாங்க. இளைஞர்கள் பின்பற்றும் பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோம். இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமா இருக்குன்றது என்னோட கருத்து சார். எப்படின்னா போலீஸை நல்லபடியா அவர் கண்ட்ரோல்ல வச்சு லா அண்ட் ஆர்டரை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு தப்புன்னு, அதாவது சிட்டியில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த கஞ்சா இந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக 100% பண்ணாருன்னா போதும். தலைவர் விஜய் வாக்குறுதி கொடுத்த மாதிரி 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் கையெழுத்து அது போடுவார். 2வது 6 சிலிண்டர் ஃப்ரீ. அவர் சொன்ன மாதிரி நல்லா ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வருவார். மேல்மட்ட அரசியல்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் விலங்கமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் நல்லா ஆட்சி கொடுப்பார். நிச்சயமா மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்வார். எல்லாரோட நம்பிக்கையும் அதுதான். தமிழ்நாடே அவரை வரவேற்றிருக்கு. 75 வருஷ கட்சியாலும் சாதிக்க முடியல, 50 வருஷ கட்சியாலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த 2 வருஷத்துல வந்த விஜய் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி வந்து நல்லாட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கட்சியில் வந்து மெயினான ஆட்கள் அப்படின்னு பார்த்தா ஆனந்த் சார் இருக்கார், இவர் இருக்கார், நம்ம ஆதவ் அர்ஜுனா சார் இருக்கார். இவங்களைத்தான் மெயினாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக வந்திருக்கவங்களை பற்றி இனிமேல் தான் தெரியும். எல்லாமே தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் தான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் சைன் ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியால ஆல்ரெடி லைக் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து அந்த ஃபீமேலோட அந்த பஸ் ஸ்கீம் வந்து இன்னும் கண்டினியூவேஷனா, அண்ட் வந்து அந்த வேலையில்லா பட்டதாரிக்கு வந்து அந்த 4000 ஸ்கீம்ன்றத ஃபர்ஸ்ட் சைனா லைக் போட போறான்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி அது இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைனா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம விஜய் சாருக்கு ஓட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு. ஸோ இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு சின்ன பசங்க கூட ஒரு பாதுகாப்பான நிலைமையில இருக்க முடியல. ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பை ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கையெழுத்துட்டாருன்னா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறாரு, ஜெல்ஸ் கொடுப்பாரு எப்படி அப்படின்ட்டு. எங்க கட்சியிலயும் வந்து நிறைய படிச்சவங்க இருக்காங்க, நாலேஜ்டு பர்சன் இருக்காங்க. அதாவது அருண்ராஜன் ஒருத்தவர், அவர் வந்து விஆர்எஸ் வாங்கி கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு. அவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவரோட நாலேஜோட நாங்க எல்லாமே கரெக்டா பண்ணுவோம். அவர் கரெக்டா ப்ராப்பரா எல்லாமே இது பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். எங்க தொகுதியில இருக்கிற குமாரே சொல்லலாம் சார். அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவர் தான். பிசினஸ்ல இருந்தாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருந்தாரு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிறவர் சார். அவர் வேளச்சேரி தொகுதி சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர். அவரை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களும் தெரியும் சார். அடுத்தது வந்து தாமு சார், கேவி தாமு. அவர் வந்து ரொம்ப வருஷமா அவர் வந்து பழக்கம். இப்ப நாங்க இங்க பக்கத்துல ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் வந்து அவரோட பிறந்த நாளுக்கு சில குழந்தைங்களுக்கு வந்து மோதிரம்லாம் அணிவிக்க வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கேவி தாமு வந்து பண்ணுவார் சார். அவர் ரொம்ப அருமையான நட்போட இருக்கிற மனிதர் சார், அன்பான மனிதர். அவரை நல்லாவே எங்களுக்கு தெரியும் சார். காங்கிரஸும் ஒரு தனி பெருங்கட்சி. இவங்களுக்கு அரசியல் அனுபவம் கம்மின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க சார். அதாவது தாவேக்காக்கு இருக்கு, இல்லாமலாம் எதுவும் இது பண்ண முடியும், இவ்வளவு பெரிய வெற்றி அடைய முடியாது சார். ஏன்னா இவங்க வென்று எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஜாம்பவான்களை தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து சாதாரண வெறும் இந்த பாமர மக்களை வச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார். இவங்களுக்கு பின்னாடி நிறையா திட்டங்கள்லாம் வகுத்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பழமையான ஒரு எப்படி சொல்ற அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சிங்க. அவங்களுக்கு இவங்களோட அறிவுரைகள் வந்து நல்லாவே கை கொடுக்குன்றது என்னோட கருத்து சார். ஆனா அவர் வந்து சட்ட ஒழுங்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆகுனா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் இப்ப எல்லா இடத்துலயும் வந்து தலைவிரிச்சு ஆடுது. எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்க எல்லாமே வந்து ரவுடிசம் பண்றாங்க. அதுதான் இப்ப மெயினா இருக்கு. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து என்னென்னமோ யூஸ் பண்றாங்க, என்னென்னமோ நடக்குது. வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் நடக்குது வந்து. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் சைனா இருக்கணும். வந்து கெட்ட விஷயங்கள் எந்த பசங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வந்து இது பண்ணா நல்லா இருக்கும்.
கெட்ட விஷயங்கள் வந்து இந்த நாட்டுல இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல எது பண்ணாலுமே இந்த ஒரு தண்டனை இருக்குது, அந்த பயத்துக்கோசமே யாருமே பண்ணாம இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரெண்டாவது யாருமே இங்க வந்து ஃப்ரீயா காசு யாருக்கும் தரப்போறது கிடையாது. மக்களோட பணத்தை தான் அவங்க வந்து வர பொசிஷனுக்கு வரவங்க தான் கொடுக்க போறாங்க. அதை கொடுத்தாலே மக்கள் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. அடிப்படையா வந்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் போதை இல்லாமை, போதைக்கு வந்து எதிரான ஒரு இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சார். இந்த லஞ்ச ஊழல் போதை இதெல்லாம் எதுவுமே அறவே இருக்காது நான் நம்புறேன் அவங்க ஆட்சியில. நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இளைஞர்கள் ஸ்கூல்ல இருந்தும் காலேஜ்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு நிறைய பேர் வந்து அடிமை ஆகுறாங்க. ஸோ அதுல வந்து அவர் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணாருன்னா ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்களாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்றோம், நடக்கும் நம்புறோம். செங்கோட்டையன் அவர் வந்து ரெட்டையில இருந்து வந்திருக்காருல. ஸோ வந்து இந்த மாதிரி சீனியர்ஸ் ஆஃபீஸர்லாம் இங்க இருந்து வந்திருக்காங்க. மற்ற கட்சியில இருந்து ஏன் வந்திருக்காங்கன்னா, இப்போ ஒரு மாற்றம் வரும், புது ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்தது அவர் என்ன புதுசா செய்ய போறாரு, என்ன சேஃப்டி வரப்போகுது, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. யாருமே சும்மாலாம் ஓட்டு போடல. வந்து யாருமே தெரியாம விஜய்க்காக போடணும் மட்டும் இங்க கிடையாது. விஜய் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, வந்து நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஓட்டு போட வந்து வந்திருக்கோம். செங்கோட்டையன் இப்போ அவர் வந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் தான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் மெயின் இப்போதைக்கு. அப்புறம் ஆதவ அர்ஜுன் ஓகே, பேக்ரவுண்டு அவர் பின்னால இருந்து எல்லாமே செய்யறாரு, ஒரு ஸ்ட்ராங்கு, அதுல எந்த மாற்றமே இருக்காது. ஃபாலோ பண்றது ஒன்றும் பொறுத்தல இல்லை. லைக் ஆல்ரெடி வந்து அவங்க முன்னாடி இவர் லைக் அரசியலில் கிடையாது, அது முன்னாடி விஜய் மன்றம் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ புசி ஆனந்த் அண்டு ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாருமே இப்போ கூட வந்ததுனால மேபி இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். அநேகமாக டெபுட்டி சிஎம்மா வந்து செங்கோட்டையனை தான் இது பண்ணுவாங்க, பிகாஸ் ஹஸ் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். ஸோ ஆல்ரெடி அவங்க ஏடிஎம்கேல இருந்திருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட் பார்ட்டி டெபுட்டி சிஎம் நான் சொல்லுவேன் நான். இந்த பேர் தெரியும்னா செங்கோட்டையனை தெரியும். இப்போ நிர்மல்குமார் ஒருத்தர் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு. இப்போ எங்கள் இது ஏரியா எடுத்தோம்னா தாமு தெரியும். இங்கே ஆட்டோ ஓட்டுறனால நானும் ஆட்டோ டிரைவர், அவர் ஆட்டோ டிரைவர். எங்கள் தொகுதியில் ஜெயிச்சவர் ஈசிஆர் சரவணன். அந்த தம்பி நல்ல தம்பி, உண்மையிலே அவர் மக்களுக்காக கண்டிப்பாக செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டாவது திருவான்மூர் பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுற சாதாரண ஒரு டிரைவர் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்காருன்னா தலைவர் விஜய் சார் அந்த பெருமை எல்லாம் அவரோட ஃப்ரெண்டோட தம்பி தான் கேவி தாமு.